வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு? அதுக்கான என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஆல்ரெடி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, புதனோட அதிபதி. எப்பயும் புதன் பார்த்தீங்கன்னா, ஞானக்காரகன். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், புதுசு புதுசா கத்துக்கணும். நம்மகிட்ட ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும். எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இப்ப இந்த மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா, கடகத்துல குருவோட உச்சம் பெற்று இருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துலன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்க ராசியில செவ்வாய் பகவானும் இருக்காரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி பெற்று அது கேதுவோட சேர்க்கப்பட்டு இருக்குங்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில ராகு பகவானும் கோச்சாரம் பெற்று இந்த கிரக நிலைகளோட அமைப்பு ஆகஸ்ட் மாதத்துல இருக்குங்க. இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில செவ்வாய் இருக்கிறனால கொஞ்சம் கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எந்த ஒரு விஷயம் நீங்க எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க நிதானமா நீங்க செயல்பட்டீங்கன்னா, தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க ஆல்ரெடி ரொம்பவே திங்கிங் மைண்ட் உங்களுக்கு அதிகம். அப்படி இருக்கும் பொழுது, இப்ப பார்த்தீங்கன்னா, நிதானமா செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றியும் நிச்சயம் உங்களை தேடி வரும். அதனால எந்த ஒரு தடங்கல் இல்லாம நிம்மதியான வாழ்க்கைங்கிறத நீங்க வாழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, குருவும், புதனும் இருக்குங்க. குரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்று இருக்காரு. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா வரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், நான் படிச்ச வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வியில நல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மன நிறைவும், நம்ம படிச்சதுக்கான ஒரு மார்க் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெனச்ச கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா, சூரியனும், கேதுவும் இருக்காங்க. இப்ப அப்பா வகையில வந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களால சில டயத்துல நமக்கு மன உளைச்சல்கள் வரலாம். தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ச தாமதமா செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட நமக்கு அமையலாம். அதே மாரி பார்த்தா 3ஆம் இடத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீட்ல ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது, கண்டிப்பா மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மதிப்பெண்கள் படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்குங்க. ஒரு சொந்த தொழில் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயம் உங்களை தேடி வரும். அதுக்கான முயற்சிகள் நீங்க கண்டிப்பா எடுங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது, அடுத்த லெவலுக்கா போறதுக்கான வாய்ப்புகளாவும் இது அமையும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, என்ன தொழில் நம்ம படிக்கலாம்? என்ன தொழில் நமக்கு போகலாம்? ஆல்ரெடி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அத நம்மளால ரன் பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, கண்டிப்பா அவங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுல சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் பயன்படுத்திக்கலாமா? எனக்கு வெளியூர் போறதுக்கு, வெளிநாடு போயறதுக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட, நிச்சயம் நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் நீங்க தாராளமா நீங்க போகலாம். அப்படி தாராளமா நீங்க போகும்பொழுது, நிச்சயம் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தொழிலா கண்டிப்பா அமையும். அதே மாரி வெளியூர் போயிட்டு, வெளிநாடு போயிட்டு சொந்தமா நம்ம தொழில் பண்ணலாமா? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா நீங்க சொந்த தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகளாவும் கண்டிப்பா அமையும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணிட்டு, நமக்கு லாஸ் ஆயிருச்சு. அத நம்ம விட்டுட்டு, நம்ம சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூட சில பேர் நெனச்சிருப்பீங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த காலகட்டத்தில ஒரு வெளியூர் பயணங்கள் போயிட்டு, வெளிநாட்டுல போயிட்டு நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு 15 வருஷமா ஒரு இடத்துல நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான சம்பள உயர்வும் இல்ல, பதவி உயர்வும் இல்ல. எனக்கு நிலையான ஒரு வருமானம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட, நிச்சயம் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும்,
உயர் பதவிகளை உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ அட்வொகேட்டா இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாரி ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, புரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு கூட, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் மாற்றம், இடமாற்றம் இது அமையறதுக்கான வாய்ப்புகளாவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப குரு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல உச்சம் பெற்று இருக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்த நம்ப கடகத்துல குரு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் நமக்கு வந்து திருமண யோகம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாங்க. நிச்சயம் இதுக்கான திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, நிச்சயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த திருமணம் நடக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைங்கிறது அமையும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணவங்க கூட, எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்? நம்ம வாழ்க்கையே இப்படி போயிருச்சே! நம்ம நெனச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற. என்னைக்கு கல்யாணம் பண்ணமோ, அன்னையிலிருந்து இது நாள் வரைக்கும் போராட்டமா தான் இருக்கு. என் கணவர் வந்து என்னைய வந்து சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாரு. சந்தேகப்படுறாரு. ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட, அது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனை ஆகுது. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, நிச்சயம் இப்ப ஒரு மன நிறைவோட, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போதுங்க. அது மாரி குழந்தை பாக்கியம் இல்ல. நான் சார் என்னுடைய வந்து மேரேஜ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் போகாத கோயிலும் இல்ல, பார்க்காத ஹாஸ்பிட்டலும் இல்ல. எல்லாமே பார்த்தேன். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் இந்த காலகட்டத்தில நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா அமையும். இந்த மிதுன ராசி பொறுத்தளவுல அற்புதமான மாதத்துல அற்புதமான பலன்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். பட் இது கோச்சாரப்படி கிரகநாள் அமைப்பு வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. இது முழு பலனாவும் நீங்க எடுத்துக்க கூடாது. பட் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதனோட வழிகள் நீங்க போகும்பொழுது, இந்த கோச்சார பலனும், உங்களோட ஜாதக பலனும் சேர்ந்து நீங்க போகும்பொழுது, நிச்சயம் உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.